சார் வணக்கம் சார். சத்தியம் தொலைக்காட்சியில் நீங்கள் பேச ஒப்புக்கொண்டமைக்காக மிக்க நன்றி சார். மிகப்பெரிய பழம்பெரும் நடிகை, சாதனைகள் பல படைத்த சரோஜாதேவி காலமாகிவிட்ட அந்த தகவல் உறுதியாகி இருக்கிறது. அவரை பற்றி தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார், நீங்க உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் சார். சரோஜாதேவி அம்மா இறந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா எங்க குடும்பத்துக்கு அவ்வளவு வேண்டியவங்க அவங்க. எங்க மாமனார் முத படம் எடுத்தார். ஃபர்ஸ்ட் படம் பாகப்பிரிவினை, அதுல அந்த அம்மா தான் ஹீரோனி. சிவாஜி சாரும் அவங்கள தான். அவர் செகண்ட் படம் இருக்கும்போது அந்த அம்மா தான் ஹீரோனி. அந்த மாதிரி அவரு பாகப்பிரிவினை பால்மரத்தெல்லாம் அவங்க சரோஜாதேவி போட்டு எடுப்பார். அவங்க எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. சரோஜாதேவி அம்மாவுடைய கணவர் இறந்தாருன்னு உடனே நான், எங்க ஒய்ஃபு, எங்க பசங்க எல்லாருமே ஒரு வேன் வச்சுக்கிட்டு நேரா பெங்களூருக்கு போனோம் சார். நாங்க போய் அவங்க எல்லாம் அவங்களை பார்த்து துக்க விசாரிச்சுட்டுலாம் வந்திருக்கோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க. அவங்க 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 வந்து எவ்வளவு படங்கள் எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் சாரோட ஆக்ட் பண்ண படங்கள்லாம் இருக்கு பாருங்க சார். அப்படி ஒரு படம் சார் அது. அந்த படத்தெல்லாம் வந்து நான் பார்த்து ரசிச்சோங்க சார். படகோட்டி படத்துல எங்க மாமனார் இந்த அம்மா போட்டு அவ்வளவு அழகா, என்னென்ன படகோட்டில சார் அவர் ரசிச்சு அந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் போட வச்சாங்க சார் எங்க மாமனாரு. ஆமா, அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தொட்டால் பூ மலரும் ஒரு பாடல் வரும். அதுல அந்த அந்த நடன அசைவுகள் ஒன்றே போடும். இன்றும் கூட தொட்டால் பூ மலரும் என்றாலே அந்த சரோஜாதேவி முகம் எல்லோர் மனதிலும் பதியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். பல தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கஞ்சி, அந்த ஸ்டைலு, அந்த கிளாப் அப்படி தட்டுறது. நான் அதுக்கு தான் கிளாப் சவுண்ட் கொடுத்தேன். ஏன்னா அவங்க பாடிட்டு அந்த கிளாப் தட்டுற ஸ்டைலும் அவ்வளோ அழகா இருக்கும். அவ்வளோ அழகா ஆக்ட் பண்ணுவாங்க சார் அவங்க. ஒரு ஆக்டிங் சிவாஜி சாரோட சேர்ந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் சாரோட சேர்ந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஜெமினி கணேசன் சாரோட சேர்ந்தா அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ஹீரோங்களோட சேர்ந்து எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அந்த ஹீரோங்களுக்குன்றதெல்லாம் அவ்வளவு அழகா பண்ணுவாரு. அதெல்லாம் எப்படி அவர் ரசிச்சு, எம்ஜிஆர் சார் கூட ரசிச்சு பாடுவார். அன்பேவா அன்பேவா அந்த பாட்டெல்லாம் பாடும்போது அப்படி கோச்சின் அவங்க போதும், இவர் போய் பாடுறதும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அதுல காமெடியோட நிறைய பண்ணுவாங்க செஞ்சு சார். அந்த எம்ஜிஆரோடு அவங்க அந்த டி ஆர் ராமச்சந்திரன் அவங்க எல்லாம் சேர்ந்து அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லாவும் இருக்கும். அவங்க அந்த தொப்பி தலையில மாட்டிக்கு நம்ம ஸ்டைல் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க சார். அவ்வளவு நல்லா பார்க்க ரொம்ப சார். இப்ப நம்ம தற்போது இணைந்த நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த தொட்டால் பூ மலரும் இருக்குல்ல, அந்த பாடலோட பாடி அவங்க எப்படி அந்த மனசுல பதிஞ்சாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சொல்றேன் சார். என்ன சார், அவங்க மறைஞ்சாலும் அவங்களோட நடிப்பு மறையவே மறையாது சார். அந்த மாதிரி இருக்கும். அதான் சொல்றேன், தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் நான் சிவந்தேன். இதெல்லாம் அவ்வளோ ரசிச்சு அவங்க பாடுவாங்க. அது சுசீலாமா பாடுறது அவங்க பாடுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தெரியல அவங்களுக்கு. அது சுசீலாமா குரல் தான் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அவங்களே பல தடவை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு பாடினா சுசீலாமா தான் பாடினா அவங்க குரல் தான் எனக்கு அப்படியே நேச்சுரலா பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு நடிப்பு, அந்த அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் நடையினம் உடையினம் எல்லாம் சேர்ந்த ஒரு நடிகை சார் சரோஜாதேவி அம்மா. அதே மாதிரி அன்பேவா படத்துல வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் பாடலை வந்து ஸ்லாகிச்சு எல்லாருமே பாப்பாங்க. அந்த பாடலை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அன்பேவால என்ன சார், அந்த லவ் பேர்ட்ஸ் பாட்டு எப்படி பாடிப்பாங்க, அந்த கையிலே வேற காமிப்பாங்க சரிங்களா. லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்கதிமிதா என்ற தாளத்தில் வா தக்கதிமிதா காதல் மெல்ல. அந்த ஸ்டைல் ஒன்று இருக்கும் அந்த அம்மாக்குன்னு. அது பார்த்துக்கினே இருக்கலாம். அவங்க பாடுறது, அவங்க பண்ற அந்த அசைவு, அதெல்லாம் தக்கதிமிதான்னு சொல்ற நம்ம இப்ப நான் பாடுற சாதாரணமா இருக்குது. இதே சரோஜாதேவி அம்மா பாடுறது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு அழகு இருக்கும், ஒரு வல்லினம் மெல்லினம் இருக்கும், இடையினம் இருக்கும், எல்லாமே இருக்கும், உடையினம் இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல நடிகை. ரசிப்பாங்க சார். அவங்க ஆக்ட் பண்றது அவங்களே ரசிப்பாங்க. எங்க மாமனார் படத்துல அப்படித்தான். தாழையாம் பூ முடிச்சு தளம் பார்த்து நடந்து
அது அந்த பாட்டு பாடிட்டு போகும் சிவாஜி சார் பின்னாடி பாடிக்கின்னு அதே பாடி, நான் பேச நினைப்பதல்ல நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார். அவங்க இப்ப பாடுற டிவியில பாத்தீங்கன்னா சார், டைரக்டர் ஸ்ரீதரோட கல்யாண பரிசு என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அதாவது சரோஜாதேவிக்கு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தை, சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை வாங்கி கொடுத்த படம். அந்த கல்யாண பரிசோட பாடல்கள், அதை பத்தி உங்களுடைய நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் சார். கல்யாண பரிசுல ஸ்ரீதர் சார் எப்படி அந்த அம்மாவை யூஸ் பண்ணி அது என்ன சக்சஸ்ஃபுல் படம் தெரியுமா சார்? அப்படி ஓடி சார். நான்லாம் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு கேஷ்னோ தியேட்டர்ல போயிட்டு அந்த சந்தில போய் கியூல நிப்பேன் சார். இப்போ படம் வந்து 2 மணிக்கு 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 8-7 மணிக்கெல்லாம் போய் நின்றுட்டு இருப்பேன் சார். அப்படியே என்னை தள்ளி விட்டு கடைசியில் தள்ளுவாங்க. அப்படியே அதை பார்ப்பேன். அத்தனை தடவை பார்த்த கல்யாண பரிசு சார் இது. அதுல என்ன அந்த சைக்கிள் போயிட்டு பாடுவாங்கல்ல, வாடகை மறந்தது ஏனோ என்னை அந்த சாங்கெல்லாம் 2 பேரும் ஜெமினி சாரும் இந்த அம்மாவும் சைக்கிள்ல பாடின்னு போறது, அதெல்லாம் எப்படிதான். உன்னை கண்டு நான் நாடு என்னை கண்டு, அந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ அருமையா இருக்கும் சார். அந்த அந்த படத்துல எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நடிகையை நம்ம இழந்துட்டோம் சார்.